மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள்? 2026 சித்திரை மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன்? 7.5 சனியில் இருந்து முழுமையான விடுதலையா? வெற்றி உண்டா? முழு விபரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயன் வணக்கம். 2026 சித்திரை மாதம் ஏப்ரல் 14 முதல் மே 14 வரை மகர ராசிக்காரர்களுக்கு வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பார்ப்போம். சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி, பொறுப்பு மற்றும் முன்னேற்றம் கலந்து வரும் காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். 7.5 சனி முழுமையாக விலகி புதிய தொடக்கங்களை நோக்கி செல்லும் ஒரு முக்கியமான மாதமாக அமையும். வேலை மற்றும் தொழிலில் புதிய பொறுப்புகள் காரணமாக வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெற வாய்ப்பு உள்ளது. வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்க வாய்ப்பு. தொழிலில் நீண்ட நாள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிதி நிலையை பொறுத்தவரை பணவரவு நிலையானதாக இருக்கும். ஆனால் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்காது. கவனம் அவசியம். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட காலமாக வராத கடன் பாக்கிகள் திரும்ப கிடைக்கலாம். புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். குடும்பத்தில் அமைதி இருக்கும். தம்பதியருக்கு உறவு வலுப்படும். என்றாலும் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதல் முயற்சி தேவை. கவனம் சிதறாமல் இருந்தால் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை கேதுவின் தாக்கத்தால் தேவையில்லாத மன அழுத்தம் அல்லது பதற்றம் இருக்கலாம். சரியான ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் 26, 27. பங்குனி மாத ராசி பலன்கள் பார்த்தீர்களா? அது உங்களுக்கு சரியாக இருந்ததா? இந்த மாத பலன் எப்படி இருக்கு? உங்களின் கருத்து முக்கியம். கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக கும்ப ராசியின் சித்திரை மாத பலன்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கு கூறப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறும். நன்றி.